டிஎன்பிஎஸ்சி நண்பர்களுக்கு இந்த வீடியோல குடியரசுத் தலைவருக்கான பெயர்களை ஷார்ட்கட் பார்க்க போறோம். அப்புறம் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண நண்பர்களுக்கு நன்றி. நம்ம ஷார்ட்கட் பாக்குறதுக்கு முன்னாடி கடந்த 5 ஆண்டுகளா குடியரசுத் தலைவரின் பெயர்கள் தொடர்பாக எத்தனை கேள்விகள் கேட்டிருக்கான்னு பார்க்கலாம். என்னென்ன வடிவில கேட்டிருக்கான்னு பார்க்கலாம். முதல் கொஸ்டின் பாருங்க, குடியரசுத் தலைவரின் பதவி காலத்தை பொறுத்து வரிசைப்படுத்துகன்னு கேட்டிருக்காங்க. அப்படியே பார்த்துட்டு வாங்க. 4வது கேள்வி பாருங்க, குடியரசுத் தலைவர் அவர் அடுத்த கேள்வி பதவிக்கால அடிப்படையில ஜனாதிபதி வரிசைப்படுத்துன கேட்டிருக்காங்க. அடுத்த கேள்வி குடியரசுத் தலைவர் அவர் பதவி வைத்த காலம் கேட்டிருக்காங்க. சோ நாம இதுல இருந்து தெரிஞ்ச வேண்டியது என்னன்னா, ஆரம்பத்துல வாட் இஸ் வாட் அப்படின்னு கேட்டிருந்த கொஸ்டின்ஸ் போய் இப்பெல்லாம் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. RRJ கார்ஸ் விசிட் நப்பர்டி அப்படின்னு சொன்னீங்கன்னா மொத்தம் 15 குடியரசுத் தலைவர்கள் பெயர்கள் வந்துரும். ஒன்னும் இல்லைங்க, ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆங்கிலத்துல வச்சிருக்கேன், அவ்வளவுதான். முதல்ல இருக்கிற ஆர் பாத்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத், 2வது இருக்கக்கூடிய ஆர் பாத்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன், 3வதுல இருக்கக்கூடிய ஜே பாத்தீங்கன்னா ஜாகிர் ஹுசேன், 4வது பாத்தீங்கன்னா சி வச்சிருக்கேன், அது வந்து பாத்தீங்கன்னா கிரி, 5வது பாத்தீங்கன்னா ஏங்கிறது பக்ருதீன் அலி, 6வது பாத்தீங்கன்னா ஆர் நீலம் சஞ்சீவி ரெட்டி, ரெட்டிக்கு தான் ஆர் வேணும், 7வது பாத்தீங்கன்னா எஸ் வச்சிருக்கேன், அது ஜெயின் சிங்க் வச்சிருக்கேன், 8வது பாத்தீங்கன்னா வெங்கட்ராமன், 9வது பாத்தீங்கன்னா சங்கர தயாள் சர்மா வச்சிருக்கேன், 10வது பாத்தீங்கன்னா நாராயணன், 11வது பாத்தீங்கன்னா அப்துல் கலாம், 12வது பாத்தீங்கன்னா பிரதீபா பாட்டில், 13வது பாத்தீங்கன்னா பிரணாப் முகர்ஜி. வந்து எதுக்குமே போடல, சென்டென்ஸ்க்காக போட்டிருக்கேன். 14வது பாத்தீங்கன்னா ராம்நாத் கோவிந்த், 15வது பாத்தீங்கன்னா திரௌபதி முர்மு. அவ்வளவுதாங்க, எளிமையா வச்சுக்கலாம். இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து வர எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.